The gastric or the mucosa, the gastric or the wall வந்து reaction கொடுக்கறதுனால அது டேமேஜ் ஆகுது அந்த mucosa. இந்த Helicobacter pylori bacteria வந்து actually வந்து 1950s தான் கண்டுபிடிச்சாங்க ஜப்பான்ல. இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் டேமேஜ் உண்டாகுதுன்னா வந்து அது வந்து gastric சொல்லுவாங்க. அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்களா அது என்ன ஆகும், அது அல்சராக மாறும். அந்த ஸ்டமக்கில் வந்து பொத்த விழ முடியும். ஸோ இதான் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் gastric. ஓகே, சிம்டம்ஸ் பார்த்தாங்களா, உள்ள ஆசிட் வந்து மேலே வந்து போயிட்டு இரிட்டேட் பண்ண முடியும் த்ரோட்டை. அந்த த்ரோட் இரிட்டேஷனால் சிலவங்களுக்கு வந்து வெரி அட்வான்ஸ் சிம்டம்ஸ் whereby they have to immediately go to the hospital and the medical practitioner should attend the patient immediately. அதே போல் வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைமில் எவ்வளோ சுருக்காக வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணமோ நீங்கள் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதே போல் தி அதர் திங் இஸ் தட் வணக்கம் நேர்களே, உங்கள் காயத்ரி ஃப்ரம் கல்ச்சர் வாய்ஸ். நம்ம சேனலில் நிறைய மருத்துவர்களை சந்திச்சிருக்கோம். அந்த வகையில் முக்கியமான ஒரு மருத்துவரை நம்ம சந்திக்க போகிற மருத்துவர் யாருன்னா டாக்டர் SYED IBRAHIM பின் குலாம் RASUL, ஜெனரல் கன்சல்டன்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். நமக்கு உடலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக்கை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சொல்லுங்கள் டாக்டர், கேஸ்ட்ரிக்னா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த கேள்வி நீங்கள் கேட்பங்க தெரியும். இது வந்து ரொம்ப காமனான ப்ராப்ளம். கேஸ்ட்ரிக் வந்து ஆக்சுவலி வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து வந்த ஒரு வார்த்தை கேஸ்ட்ரிக்னா வந்து என்னென்னா வந்து ஸ்டமக். ஓகே, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். இது வந்து எதனால் உண்டாகுதுன்னா வந்து இட்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஸ்டமக் வால். அந்த ஸ்டமக் வந்து புண்ணாகிறதுனால உண்டாகிற ஒரு ப்ராப்ளம். என்னென்ன காரணங்களால் கேஸ்ட்ரிக் உண்டாகுது டாக்டர்? ஓகே, பேசிக்லி இந்த கேஸ்ட்ரிக் வந்து எதனால் வருதுன்னா பல காரணங்கள் இருக்குது. த மோஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னென்னா வந்து நம்மளோட டயட்டோட ஹேபிட். சாப்பாடு வந்து அந்தந்த டைமுக்கு வந்து எடுக்கிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சாப்பாடு வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ணுறதுனால இந்த வயிறு வந்து ரொம்ப கோசமாக இருக்கிறதுனால எக்ஸசிவ் ஆசிட் உண்டாகுது. அந்த ஆசிட் சாப்பாடில் வந்து அதை ஆக்ட் பண்ணும். ஸோ வயிறு வந்து நம்மளுக்கு கோசமாக இருக்கிறது என்ன ஆகுதுன்னா ஆக்ட் பண்ணுற இடம் இல்லை. இந்த கேஸ்ட்ரிக்கோட முக்கோசா, அது கேஸ்ட்ரிக்கோட வாலில் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறதுனால அது டேமேஜ் ஆகுது அந்த முக்கோசா. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒன் ஆஃப் த ஃபேக்டர் எதனால் வந்து இந்த கேஸ்ட்ரிக் உண்டாகுதுன்னு. பல காரணங்கள் என்னென்னா வந்து ஸ்டமக்கில் ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் இருக்குது. அந்த ப்ரொடெக்டிவ் பேரியர் வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் சொல்லுவாங்க. ஹார்மோன் ப்ரோஸ்டாக்லாண்டின். இந்த ஹார்மோன் ஸ்டமக் வால்லேருந்து உண்டாகுது. இந்த ஹார்மோன் தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அந்த ஸ்டமக். அந்த ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணாமல் டேமேஜ் பண்ணாமல் அந்த முக்கோசாவாக இருக்க இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் ஹார்மோன் தான் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் கொடுக்கும். இந்த ப்ரொடெக்டிவ் பேரியர் வந்து டேமேஜ் ஆகிடும். எப்படி டேமேஜ் ஆகுதுன்னா சில பெயின் கீழே எடுப்பாங்க. இந்த பெயின் கீழே வந்து என்ன பண்ணோம், அந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் ஃபார்மேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணோன்னே என்னாகும், இந்த உண்டாகிற ஆசிட் வந்து கேஸ்ட்ரிக் வாலில் வந்து ஆக்ட் பண்ணி ஃபர்தர் அல்சரேஷன் அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளமேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த கேஸ்ட்ரிக். அது காரணம் வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு பாக்டீரியா சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியா பேர் வந்து Helicobacter pylori. இந்த Helicobacter pylori பாக்டீரியா வந்து ஆக்சுவலி வந்து 1950s தான் கண்டுபிடிச்சாங்க ஜப்பானில். இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த கேஸ்ட்ரிக்கோட வாலில் வந்து அந்த பாக்டீரியா ஸ்டே பண்ணி அப்படியே போக அந்த வந்து ஆசிட் அந்த பாக்டீரியா வந்து ஆசிட் ஃபார்ம் பண்ணி அது வந்து அந்த கேஸ்ட்ரிக் முக்கோசா வந்து அது வந்து டேமேஜ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் த காஸ்ட்லாம். என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு கேஸ்ட்ரிக்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஓகே, கேஸ்ட்ரிக்கோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேமேஜ் உண்டாகுதுன்னா வந்து அது வந்து கேஸ்ட்ரிக் சொல்லுவாங்க. அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்களா அது என்ன ஆகும், அது அல்சராக மாறும். அது பேர் வந்து பெப்டிக் அல்சர் டிசீஸ் சொல்லுவாங்க. அந்த அல்சரை வந்து ட்ரீட் பண்ணாமல் போனால் என்ன ஆகும், ப்ளீடிங் உண்டாகும். ஸோ ப்ளீடிங்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா வந்து பெர்ஃபரேஷன்னா வந்து அந்த ஸ்டமக்கில் வந்து பொத்த விழ முடியும். ஸோ இதான் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக். ஓகே, சிம்டம்ஸ் பார்த்தீங்களா வந்து இந்த ஈச் ப்ரோக்ரெஷன் ஃப்ரம் 1 to 1க்கு வந்து வேறு சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ கேஸ்ட்ரிக் சிம்டம் பார்ப்போமே. கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட் வில் ப்ரெசென்டட் வித் ப்ளோட்டட்னஸ். வயிறு வந்து உப்பிக்கும், அப்பப்போ வந்து வாந்தி உண்டாகும். சாப்பிட ஆசையே இருக்காது அவங்களுக்கு. என்னாச்சும் சாப்பிட்டா வாந்தி எடுப்பாங்க.
And the other thing is that they will always presented with burping. Burpingனா சும்மா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வேறு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பெப்சியா சொல்லுவாங்க. டிஸ்பெப்சியா வந்து உங்களுக்கு ஜீர்ணிக்க முடியாது, என்ன சாப்பிட்டாலும் வந்து அது வந்து ஜீர்ணிக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும். இதுவெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக்கோட சிம்டம்ஸ்க்கு. அண்ட் சில டைம் வந்து இந்த கேஸ்ட்ரிக் வந்து ரிஃப்ளாக்ஸ் உண்டாகும். ரிஃப்ளாக்ஸ்னால் வந்து அசிட், வயிற்றில் உள்ள அசிட் வந்து மேலே வந்து போயிட்டு இரிட்டேட் பண்ண முடியும் த்ரோட்டை. அந்த த்ரோட் இரிட்டேஷனால் சிலவங்களுக்கு வந்து காஃப் சும்மா வந்துக்கிட்டே இருக்கும், சும்மா வந்து தொண்டை வலி வரும். அப்புறம் வந்து ஈவன் அவங்களோட சலைவ எச்சி கூட வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அப்படைட் வந்து இருக்காது. இது வந்து கேஸ்ட்ரிக்கோட சிம்டம்ஸ். அதே இந்த கேஸ்ட்ரிக் வந்து ப்ரோக்ரெஸ் பண்ணிச்சுன்னா, அல்சராக ப்ரோக்ரெஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து சில அல்சருங்க வந்து ப்ளீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ப்ளீடிங்னா ரத்தம் வந்து அந்த அல்சர்லேருந்து உண்டாகி சிலவங்க வந்து ரத்தம் வாந்தி வந்து எடுப்பாங்க. சிலவங்களுக்கு வந்து வெளிக்கு வந்து கருப்பாக போகும், ஏன்னா வந்து ரத்தம் மிக்ஸ் பண்ணி கருப்பாக போகும். அண்ட் இதே மாதிரி சிம்டம்ஸ்னால் வந்து கன்சிடர் வந்து டெர்மினல்னால் வந்து இட்ஸ் வெரி அட்வான்ஸ் சிம்டம்ஸ் whereby they have to immediately go to the hospital and the medical practitioner should attend the patient immediately because it's a life-threatening condition. And the other thing is that when this ulcer get perforatedனா பொத்தை வந்துருச்சுன்னா, அந்த அல்சர் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் பொத்தை வந்துருச்சுன்னா பேஷண்ட் வந்து என்னென்ன சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து வயிறு உள்ளே கும்பல் பண்ணி ஃபார்ம் பண்ணி சரியான வலி உண்டாகி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நார்மலி வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொத்தை வந்து நம்ம வந்து மூடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லைஃப் த்ரெட்டனிங்கோட காம்ப்ளிகேஷன் இன் கேஸ்ட்ரிக். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜஸில் இருக்கும். இட் மீன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ், அப்புறம் peptic ulcer disease symptoms, அப்புறம் இந்த ப்ளீடிங் சிம்டம்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த பெர்ஃபரேஷன் சிம்டம்ஸ். ஸோ இதான் அதோட சிம்டம்ஸ். கேஸ்ட்ரிக்கு என்ன சொல்யூஷன், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் டாக்டர்? ஓகே, இந்த கேஸ்ட்ரிக்கோட ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ரெண்டு வழியாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் அ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்களா வந்து எதனால் கேஸ்ட்ரிக் உண்டாகுது, நான் சொன்ன மாதிரி வந்து அந்தந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடு வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் உண்டாகுது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோன்னா, நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எவ்ரி 2 hourly வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கன்சியூம் பண்ணுங்கள். வயிறு வந்து கோசமாக ரொம்ப நேரம் விடாதுங்க. சிலவங்க வந்து காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, 12 மணி இல்லாட்டி 1 மணி லஞ்ச் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த லாங் கேப் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ எவ்ரி 2 hours நீங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணுங்களா, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து வராது, இந்த அசிட் ரிஃப்ளாக்ஸும் உங்களுக்கு வந்து வராது. அண்ட் தி அதர் திங் இஸ் நீங்கள் பார்த்தாங்களா வந்து நம்ம சாப்பாடு, நீங்கள் என்ன சாப்பாடு வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்றீங்களோ அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் இந்த கேஸ்ட்ரிக் ஃபார்ம் பண்ணுறது. ரொம்ப ஆயிலியான ஃபுட், ரொம்ப ஸ்பைசியான ஃபுட், அல்ல ரொம்ப காரமான ஃபுட், அல்லது வந்து ரொம்ப புளிப்பான சாமான் வந்து கன்சியூம் பண்ணுறதுனால இந்த கேஸ்ட்ரிக் வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக சில பேஷண்ட்டுக்கு வந்து உண்டாகும். ஸோ சாப்பாடு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் அதர் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா எப்படின்னா வந்து சில டைம் வந்து சிலவங்க வந்து சாப்பிட்டோன்னு வந்து நேராக வந்து தூங்கிடுவாங்க, இல்லாட்டி படுத்துருவாங்க. இதோ வந்து ஒரு ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம்னால அவங்களுக்கு என்ன வரும்னா வந்து கேஸ்ட்ரிக் ரிஃப்ளாக்ஸ் வரும். ஸோ சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 hours நீங்கள் வந்து கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து படுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கும். அண்ட் இது வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். கன்சர்வேட்டிவ்னா வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இப்பொழுது நீங்கள் போனாங்களா செகண்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். சில கேஸ்ட்ரிக் பேஷண்ட் வந்து இவந்தோ அவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் மாடிஃபை பண்ணி கூட அந்த வலி வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து மருத்துவரை பார்த்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நார்மலி வந்து மருத்துவர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எண்டோஸ்கோபி செஞ்சு பார்ப்பாங்க. எண்டோஸ்கோபிக்கு வந்து ஒரு கேமரா வந்து அவங்க வந்து வயிற்றில் செலுத்தி பார்ப்பாங்க எவ்வளோ டேமேஜ் வந்து உண்டாகிருக்கு வயிற்றில், இது வந்து எதனால இந்த கேஸ்ட்ரிக் உண்டாகிருக்குது, ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன்னாலையா, அல்லது வந்து அசிட் கூட உண்டாகிறனாலையா, அல்லது வந்து இது வந்து ரிஃப்ளாக்ஸ் ப்ராப்ளமாக வந்து மருத்துவர் வந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இதான் அது ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ பேசிக்கலி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா பல விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி
வேறு வேறு ப்ராப்ளம்க்கு வந்து வேறு வேறு ட்ரீட்மெண்ட் அது வந்து மருத்துவர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க இது வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு. ஸோ இதான் அதோட ட்ரீட்மெண்ட். கேஸ்ட்ரிக் பேஷண்ட்டுக்கு ஹோம் ரெமெடி எதுவும் இருக்கா டாக்டர்? ஓகே, ஹோம் ரெமடிஸ் சொன்னாங்களாம் வந்து அந்த கேஸ்ட்ரிக்கோட வலி பொருத்தத்தில் இருக்குது. வலி வந்து கொஞ்சம் குறவாக இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் வந்து பாலுங்க எடுக்கலாம். இந்த பால் தண்ணி வந்து கொஞ்சம் ரொம்ப குடிங்க. நான் சொன்ன மாதிரி வந்து சில டைம் வந்து கேஸ்ட்ரிக் எதனால் வருதுன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடு வந்து டிலே பண்ணுறதுனால தான் வருது. ஸோ சிலவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா வந்து சாப்பாடு வந்து உடனே எடுத்தோன்னே அந்த வலி வந்து அப்படியே ரிலீஃப் ஆகிரும். ஜஸ்ட் என்ன சாப்பாடு எடுக்கணும் தான் வந்து அது மெயின் முக்கியமான இது. ஸ்பைசி ஃபுட் எடுக்காதுங்க, ரொம்ப புளிப்பான சாப்பாடு எடுக்காதுங்க. நீங்கள் சாப்பாடு கன்சியூம் பண்ணி பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்தில் இல்லாட்டி 1 மணி நேரத்தில் வந்து வலி வந்து ஆக்சுவலி குறையணும் இந்த கேஸ்ட்ரிக் பேஷண்ட். தண்ணி வந்து ரொம்ப குடிங்க, பால் வந்து ரொம்ப விடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கன்சர்வேட்டிவ். சிலவங்களுக்கு இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து ஒர்க் பண்ணோம், சிலவங்களுக்கு வந்து இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து வேலை பார்க்காது. ஸோ இதே மாதிரி பெயின் வந்து பெர்சிஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து மருத்துவர் போய் பார்க்கணும். கேஸ்ட்ரிக் ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க, எந்த மாதிரி ப்ரிவென்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணலாம் டாக்டர்? கேஸ்ட்ரிக்கோட ப்ரிவென்ஷன் பார்த்தீங்களா, பேசிக்கலி இது வந்து லைஃப் ஸ்டைல் தான். வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் தேவைப்படுது, அது முக்கியம். இன்னொன்று வந்து உங்கள் என்சைட்டி இல்லாட்டி உங்கள் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். என்சைட்டி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து இது ரெண்டும் வந்து கேஸ்ட்ரிக் வந்து இன்னும் வேர்ஸாக ஆக்க முடியும். இன்னொன்று வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல். நான் அதை சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அந்தந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க, அந்தந்த டைமுக்கு நீங்கள் வந்து தூங்குங்க. அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் செய்யுங்க, ஆனால் வந்து ரொம்ப அக்ரெசிவாக செய்வேணும். ஓகே டாக்டர், கேஸ்ட்ரிக் பேஷண்ட் ஃபாஸ்டிங் அதாவது நோன்பு எடுக்கலாமா? நோன்பு எடுக்கிறனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருமா? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். தாராளமாக நோன்பு எடுக்கலாம், ஆனால் அந்த எப்படி நோன்பு எடுக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் விதிமுறை இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன்னா, ஓகே, கேஸ்ட்ரிக் பேஷண்ட் சில கேஸ்ட்ரிக் பேஷண்ட் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோன்னா வந்து அவங்க வந்து சஹருக்கு வந்து அவங்க கேஸ்ட்ரிக் மாத்திரை வந்து எடுத்துடணும். சஹர் வைக்கிற மினியே எடுத்துடணும். ஏன்னா வந்து இந்த கேஸ்ட்ரிக் மெடிசன் வந்து will work better when the stomach is empty. காச ஸ்டமக்கில் தான் வந்து அது நல்லா ஆக்ட் பண்ணும் கேஸ்ட்ரிக் மெடிசன். அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் முன்ன வந்து அவங்க வந்து கேஸ்ட்ரிக் மருந்து வந்து எடுத்துடணும். அதே போல் வந்து அவங்க வந்து ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணோன்னே என்ன பண்ணலாம், அவங்க வந்து கேஸ்ட்ரிக் மெடிசன் வந்து ஒரு ½ an hour இல்லாட்டி 1 hour என்று அவங்க வந்து கன்சியூம் பண்ணும் அந்த மெடிசனை. இதே அது ப்ராக்டிஸ் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ட்ரிக் பேஷண்ட்ஸ் கேன் கெட் அவே வித் ஃபாஸ்டிங். But there are some circumstances whereby despite the practice like this, but if let's say they still have the pain during the fasting hour, especially the pain will peak during the afternoon, so you have to break fast. And இன்னொரு மெத்தட் என்னன்னா வந்து உங்கள் சஹரை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ டிலே பண்ணுங்கள். சாப்பாடு வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருங்க, சஹர் வந்து வரவழைக்கும். அதே போல் வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைமில் எவ்வளோ சுருக்காக வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணமோ நீங்கள் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதே போல் தி அதர் திங் இஸ் தட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோன்னே டைப் ஆஃப் ஃபுட் நீங்கள் கன்சியூம் பண்ணுறங்க, அதுவும் வந்து ஒரு முக்கியமான திங். We always advise those patients who having gastric problem to avoid oily food, okay, and then to avoid spicy food, and also ரொம்ப புளிப்பான சாமானா வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற டைமில். இன்னொரு என்ன இது மெயின் திங்னா வந்து சாப்பாடு வந்து நீங்கள் வந்து ஹை வால்யூமில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கள். அது முடிஞ்சு நீங்கள் வந்து தொழுவ போங்க, தொழுந்துட்டு மகரிப் தொழுவ முடிஞ்சுட்டு அப்புறம் வந்து வேணுமா நீங்கள் சாப்பாடு வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட். அது முடிஞ்சு வேணுமா நீங்கள் உங்கள் தராவி பிரேயர்ஸை முடிச்சுட்டு அப்புறம் வேணுமா இன்னும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எடுங்க. So small portion of food will really help, because நீங்கள் வந்து high consume food நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோன்னே நீங்கள் எடுத்துங்களா, அப்போ தான் வந்து அந்த பிரச்சனையே உண்டாகும். ஸோ இது வந்து one of the method they can really practice. Gastric வந்து இஸ் a treatable condition. ஓகே, நீங்கள் வந்து நல்லா ஒரு ப்ராப்பர் மருத்துவரை பாருங்கள், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கேஸ்ட்ரிக் வந்து 100% க்யூர் பண்ணிடலாம். ஆனால் அதே இந்த கேஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அலட்சியமாக விட்டுங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷனில் போய் விடும். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துங்களா, இஸ் அ ட்ரீட்டபிள் கண்டிஷன், அழகாக ட்ரீட் பண்ணலாம். அதே போல் உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணிங்க. இதான் மாடிஃபை பண்ணால் இதுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் யோர் கோஆப்ரேஷன்.
இது போன்ற சிறந்த தகவல்களை தொடர்ந்து காண்பதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.